பண்டி அண்ணா அங்க பாருங்கண்ணா, ஷில்பாக்கா வந்துட்டாங்க. ஹை ஷில்பாக்கா, ஏங்கா இவ்ளோ லேட்டு? மை காட், என்னோட ஜிபிஎஸ் கூட இந்த வில்லேஜ்ல இருக்கிற அட்ரஸ் போட்டா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு தெரியுமா? ஓ மை காட், எனக்கு என்னமோ இந்த வில்லேஜ்ல 1 மந்த் எப்படி இருக்க போறேன்னு நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு. இந்த வில்லேஜ்ல எதுவுமே இருக்காது போல இருக்கே. இந்த கிராமத்துல உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் கிடைக்கும். நீங்க என்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்க. எனக்கு என்ன வேணுமோ அதை நான் என்னோட சிட்டில இருந்து ஆல்ரெடி வாங்கிட்டு வந்துட்டேன் பண்டி. ஓகே, எனக்கு இங்க ரொம்ப ஸ்வெட் ஆகுது. என்னோட லக்கேஜஸ் மட்டும் எடுத்துட்டு 2 பேர் உள்ள வர்றீங்களா? பண்டி அண்ணா, நான் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொல்றாங்கன்னு பார்த்தா சூட்கேஸோட சைஸ பாத்தீங்களாண்ணா? ஐயோ அம்மா, என்னடா இது, தூக்கவே முடியல. உள்ள ஒரு ஊரையே பேக் பண்ணி எடுத்துட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. சரி வா உள்ள போலாம். ஹாய் ஆண்டி, ஹவ் ஆர் யூ ஆண்டி? ஷில்பா வந்துட்டியா? நான் இப்பதான் பண்டியை போய் என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு வர சொன்னேன். என்னம்மா இது, லீவு விட்டு 1 மாசம் ஆச்சல்ல, இப்பதான் உனக்கு எங்க ஊரு கண்ணு தெரிஞ்சிச்சா? போன தடவை மாதிரி வந்து 2 நாள்ல போக மாட்டியே, கண்டிப்பா இருந்துட்டு தான் போகணும். கண்டிப்பா ஆண்டி, இந்த டைம் எங்க மாம் வந்து 1 மந்த் என்ன இங்க இருக்க சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்ல, எங்க மாம் அண்ட் டாட் நெக்ஸ்ட் வீக் வராங்க ஆண்டி. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. நீங்க எல்லாரும் 1 மாசம் லீவ்ல இருந்துட்டு தான் போகணும். சரி, வந்ததுல இருந்து நின்னுட்டே இருக்கே, நீ முதல்ல உட்காரு, உனக்கு குடிக்கிறதுக்கு சில்லுன்னு ஏதாவது எடுத்துட்டு வரேன். ஷில்பாக்கா, என்னக்கா இது, உங்க ஊரையே சூட்கேஸ்ல பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டீங்களா? இவ்ளோ வெயிட்டா இருக்கு. பண்டி, உள்ள ரொம்ப காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் இருக்கு, அதனால கேர்ஃபுல்லா எடுத்துட்டு வா பண்டி. அப்படி உள்ள என்னதான்க்கா இருக்கு? என்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்க? இது எல்லாமே நான் பார்த்து எனக்காக வாங்கியிருக்கிற எக்ஸ்பென்சிவான ஐட்டம்ஸ். தயவு செஞ்சு யாரும் சூட்கேஸை ஓபன் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். அப்படி சூட்கேஸ்க்குள்ள என்னதான் இருக்கு? ஓபன் பண்ணி பாத்தரலாமா? அக்கா, என்னக்கா இது, டவுன்ல இருந்து நீங்க எங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவீங்கன்னு நினைச்சேன். எதுவுமே வாங்கிட்டு வரலையா? சாரி சிண்டு, நான் மறந்தே போயிட்டேன். பூட்ல 2 பார்சல் இருந்திருக்குமே, அத போய் எடுத்துட்டு வாங்க. உங்க 4 பேத்துக்கு நான் நல்ல எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஹை அக்கா, இங்க பாருங்கக்கா, இந்த 2 பார்சல் தான்க்கா இருந்துச்சு. ஐ திங்க் அந்த கோல்டன் கலர் பார்சல் வந்து ஒன்க்கும் பண்டிக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ப்ளூ கலர் பார்சல் வந்து உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான்சி அண்ட் ரோஸ்க்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏய் நான்சி, பாத்தியா? எங்க அக்கா உங்க 2 பேத்து கூட ஞாபகம் வச்சு வாங்கிட்டு வந்திருக்காங்க. டேய் சிண்டு, சீக்கிரம் ஓபன் பண்ணுடா, உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஆனா இருங்க, நான் ஏற்கனவே வேகமா தான் ஓபன் பண்ணிட்டு இருக்கேன். அப்படின்னா 2 ஒரே பார்சலுக்குள்ள இருக்கா? ஹை, அவெஞ்சர்ஸ் டிசைன் போட்டிருக்கு. ஹை, ஒன்ல ஸ்பைடர்மேன் போட்டோ போட்டிருக்கு. அக்கா, இதெல்லாம் என்னக்கா இது? 2லயும் அவெஞ்சர்ஸ் ஸ்பைடர்மேன் போட்டோ போட்டிருக்கு. டே சிண்டு, அது என்னன்னு தெரியலையா? ரோலிங் கிரையான்ஸ்டா. ஒன்னு ஸ்பைடர்மேன் டிசைன் போட்டது, ஒன்னு அவெஞ்சர்ஸ் டிசைன் போட்டது. அக்கா சூப்பரா இருக்குக்கா. எங்க 2 பேத்துக்கும் இந்த சூப்பர் ஹீரோஸ் தான் பிடிக்கும்னு தெரிஞ்சே வாங்கிட்டு வந்திருக்கீங்களே. இந்த ரோலிங் கிரையான்ஸ் எங்க ஸ்கூலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்க்கா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இட்ஸ் ஓகே பண்டி, நோ ப்ராப்ளம். உங்க வில்லேஜ்ல இந்த மாதிரி ஸ்டேஷனரி திங்ஸ் எல்லாம் கிடைக்காது இல்லையா, அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். நான்சி அண்ட் ரோஸ், நீங்க கூட உங்களோட ஓபன் பண்ணலையா? அக்கா, நீங்க எங்க 2 பேத்த ஞாபகம் வச்சு வாங்கிட்டு வந்ததே ரொம்ப பெரிய விஷயம் தான்க்கா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. எங்களுக்கும் அதே மாதிரி பார்சலா இருக்கு. ஆனா எங்களுக்கு அவெஞ்சர்ஸ் டிசைன் பிடிக்காதேக்கா. உங்க 2 பேத்துக்கும் அவெஞ்சர்ஸ் டிசைன் இல்ல, உங்க 2 பேத்துக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால ஓபன் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்க 2 பேத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ஹை ரோஸ், இங்க பாரு, நமக்கும் ரோலிங் கிரையான்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஹை, பார்பி டிசைன் போட்டிருக்கு, இன்னொன்னுல யூனிகார்ன் டிசைன் போட்டிருக்கு. ரோஸ், நீ யூனிகார்ன் எடுத்துக்கோ, நான் பார்பி எடுத்துக்கிறேன். தேங்க் யூ so much அக்கா. உண்மையாவே எங்க 2 பேத்துக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ரோஸ், நான் இதை ஓபன் பண்ணி பார்க்க போறேன். இரு, உன்னோட யூனிகார்னை ஓபன் பண்ணி பார்க்கலாம். எந்த கலர் ஓபன் பண்ணலாம்? பிங்கே நான் ஓபன் பண்றேன். வாவ், சூப்பரா இருக்கே. ஒவ்வொரு கிரையான்லயும் யூனிகார்ன் டிசைன் போட்டிருக்கு. ஒரு பேப்பர் எடுத்து எழுதி பார்க்கிறேன். ஹை அக்கா, ரொம்ப நல்லா இருக்குக்கா. எங்களுக்கு அடுத்த வருஷத்துல இருந்து எவ்ரிடே ஒரு ஆர்ட் கிளாஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கண்டிப்பா இந்த ரோலிங் கிரையான்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஓகே கைஸ், உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஏ ரோஸ், இது உங்க வீட்ல கொடுத்துறேன் சரியா? அப்புறம் இந்த பார்பி டிசைன் போட்டது எங்க வீட்டுக்கு இப்பவே எடுத்துட்டு போய் என்னோட ஸ்கூல் பேக்குள்ள வச்சிருவேன். ஒரு நிமிஷம் இருங்க, என்னென்ன கலர்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 கலர்ஸ் இருக்குப்பா. எல்லா மேஜர் கலர்ஸும் இருக்கு. சரி சரி, போதும் போதும். வந்தவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுக்கலாம், சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்கலான்னு இல்லாமல் வந்ததுலேருந்து வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்களே. ஷில்பா, நீ சில்லுன்னு தான் குடிப்பேன்னு உங்கள் அம்மா சொன்னாங்க. அதனால் உனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து சில்லுன்னு ஆரஞ்சு ஜூஸ் போட்டிருக்கேன். நீ முதல்ல குடி, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். தேங்க்ஸ் ஆண்டி, தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி. நான் வந்ததில் ரொம்ப டயர்டாக இருக்கேன். நானே உங்ககிட்ட கேட்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே நீங்கள் எனக்கு பிடிச்ச ஆரஞ்சு ஜூஸே போட்டுட்டீங்க. ஹை பெரியமா, ஆரஞ்சு ஜூஸா? பெரியமா, ஷில்பாக்கா வந்திருக்காங்கல்ல, நம்ம எங்கெங்கெல்லாம் போக போறோம் பெரியமா? ஷில்பாவுடைய அம்மா அப்பாவும் வந்ததுக்கு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். ஆண்டி,
ஆண்டி உங்க ஊர் பக்கத்துல நிறைய ஹில் ஸ்டேஷன் இருக்குன்னு எங்க மாம் சொன்னாங்க. ஆண்டி எனக்கு அந்த ஹில் ஸ்டேஷன் எல்லாம் போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. இங்க ரொம்ப ஹாட்டா இருக்குல்ல ஆண்டி, அதனால நம்ம எல்லாரும் அங்க போய் ஒரு 1 வீக் ஸ்டே பண்ணிட்டு வந்தா நல்லா சில்லுன்னு இருக்கும்னு நினைக்கிறேன் ஆண்டி. ஷில்பாக்கா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அடுத்த 1 மாசம் நீங்க இங்க தானே இருக்க போறீங்க. அதனால நான் இந்த ஊரை சுத்தி இருக்கிற எல்லா ஊரும் நான் கூட்டிட்டு போய் காமிக்கிறேன்க்கா. நீங்க முதல்ல ஃபர்ஸ்ட் ஜூஸை குடிங்க. ஏ பண்டி, நீங்க எங்க போனாலும் நானும் வருவேன் சரியா? நீங்க எங்க போறீங்க? டே சிண்டு எனக்கு முதல்ல குடுறா. அப்பா சூப்பரா இருக்கு ஆரஞ்சு ஜூஸ். பெரியமா ஒரு கப் நிறைய எக்ஸ்ட்ராவா இருக்கு பெரியமா, அத நானே குடிச்சுக்கிறேன் பெரியமா. சரிடா, சீக்கிரம் குடிச்சிட்டு குடு. பண்டி உங்க வீட்ல ரெஸ்ட் ரூம் வெளியில தானே இருக்கு, நான் யூஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். தயவு செஞ்சு என்னோட சூட்கேஸ் ஓபன் பண்ணாதீங்க. பண்டி எனக்கே அந்த சூட்கேஸ்க்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு பண்டி. ஓபன் பண்ணி பார்த்தறலாமா? நான்சி அக்கா நான் சொல்லணும்னு நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. பண்டி அண்ணா ஷில்பாக்கா வர்றதுக்கு எப்படி லேட் ஆகும், தயவு செஞ்சு அதுக்குள்ள ஓபன் பண்ணுங்க நான் அந்த சூட்கேஸ. இருடா நானே அந்த அக்கா போகணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுலயும் இந்த சூட்கேஸ் இருக்கே, அப்பா கல்லு இருக்குன்னு நினைக்கிறேன் உள்ள. வண்டி என்ன ஒருவேளை உண்மையாவே உள்ள பாறாங்கல்ல வச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்களா, நம்மளையெல்லாம் பிராங்க் பண்றாங்களானா? அப்படியெல்லாம் இருக்காதுடா சிண்டு, ஊர்ல இருந்து ஏதோ ஸ்பெஷலா நிறைய வாங்கிட்டு வந்திருக்காங்கடா. டேய் என்னடா இது, அவதான் அவ்வளோ தூரம் அவ சூட்கேஸை ஓபன் பண்ண வேண்டாம்னு சொன்னாலடா, எதுக்குடா எடுத்து ஓபன் பண்றீங்க? ஐயோ பெரியமா, ஷில்பாக்கா வர்றதுக்குள்ள ஓபன் பண்ணிடலான்னு பார்த்தா, பண்டி அண்ணா நீங்க ஓபன் பண்ணுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. டேய் அவ ரொம்ப கோச்சுக்குவாடா, கோச்சிட்டு ஊருக்கு போயிட்டா அதுக்கப்புறம் நீ என்கிட்ட நல்லா அடி வாங்குவ. பண்டி அண்ணா சீக்கிரம் நான் ஓபன் பண்ணுங்கண்ணா. என்னண்ணா இது? டேய் என்னடா இது, சூட்கேஸ்குள்ள ஃபுல்லா இருக்கிறத பார்த்தா ஷாம்பு பாட்டில்ஸ் மாதிரி தெரியுது, அதுலயே நிறைய இருக்கும் போல இருக்கே. அம்மா ஓபன் பண்ண வேண்டாம்னு சொன்னீங்கல்ல, இந்த ரகசியத்தை நீங்களே பாருங்க. ஊர்ல இருக்கிற எல்லா ஷாம்பு பாட்டிலும் இந்த சூட்கேஸ்குள்ள தான் இருக்கு. அட கடவுளே, இந்த பொண்ணுக்கு என்ன கிறுக்கு ஏதாவது பிடிச்சி போச்சா? என்னது இது கலர் கலரா வாங்கிட்டு வந்திருக்கா? அப்படியே இருந்தாலும் நம்ம ஊர்ல என்ன ஒரு ஷாம்பு கூடவா கிடைக்காது? வரட்டும், நானே அவகிட்ட கேட்குறேன். சிவப்பு மஞ்சள் பச்சைன்னு இல்லாத கலரே இருக்காது போல இருக்கு. இவங்க அம்மா ஆனாலும் இவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்துருக்காங்க. மை காட் பண்டி அண்ட் சிண்டு, உங்ககிட்ட நான் அவ்வளவு தூரம் கிளியரா சொன்னேன் இல்ல என்னோட சூட்கேஸ் ஓபன் பண்ண வேண்டான்னு. வாட் இஸ் திஸ்? கொஞ்சம் கூட எனக்கு இந்த வீட்ல பிரைவசியே கிடையாது. எதுக்காக ஓபன் பண்ணீங்க? நான் சொல்ல ஓபன் பண்ணிட்டானுங்க ஷில்பா. அது சரி, எங்க ஊர்ல என்ன ஒரு ஷாம்பு பாட்டில் கூடவா கிடைக்காது? நீ எதுக்கு இப்படி ஷாம்பு கடை வைக்கிற மாதிரி இத்தனை ஷாம்பு பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்க? இது எல்லாத்தையும் நீ போட்டு குளிக்க போறியா? ஆண்டி நீங்க நினைக்கிற மாதிரி இதெல்லாம் லோக்கல் மேக் கிடையாது. லோக்கல்ல இதே மாதிரி டூப்ளிகேட்ஸ் பண்ணுவாங்க ஆண்டி. நான் ஃபாரின்ல இருந்து ஸ்பெஷலா இம்போர்ட் பண்ணி வாங்கினது. உங்களுக்கு நல்லா தெரியும்ல என்னோட ஹேரை நான் எப்படி பாத்துக்குவேன்னு, அதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். ஓகே கைஸ், நான் டிராவல் பண்ணிட்டு வந்ததுல எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் இப்ப குளிக்க போறேன். அக்கா என்னக்கா இது, எல்லா ஷாம்பு பாட்டில் ஒண்ணா எடுத்துட்டு வந்து வச்சிருக்கீங்க? நான் ஏதோ ஒண்ணே யூஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்தா. இது எல்லாத்தையும் ஒண்ணா யூஸ் பண்ண கூடாதுக்கா, சொன்னா கேளுங்க, முடி எல்லாம் கொட்டி போயிரும். நான்சி அக்கா அந்த அக்காக்கு தெரியாதா, அவங்க ஃபாரின்ல இருந்து வந்திருக்காங்க. நீங்க பேசாம இருங்க. ஷில்பாக்கா நீங்க சொல்லுங்க, நான் ஷவர் ஆன் பண்றேன். Thank you சிண்டு. ஓகே நான் சொல்லும்போது ஷவரை ஆன் பண்ணு. இப்போ ஆன் பண்ணு சிண்டு, கரெக்டா இருக்கும். வாவ், இந்த ஊர்ல தண்ணி எப்படி சிண்டு? ரொம்ப சால்ட்டியா இருக்குமா? ஒன்றும் ப்ராப்ளம் வராதுல்ல என்னோட ஹேருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் வராதுக்கா. எந்த ஷாம்பு யூஸ் பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் இந்த சிவப்பு கலர்ல இருக்கிறது யூஸ் பண்ணுங்கக்கா. இது பாக்குறக்கே ஏதோ புதுசா இருக்கு. எங்க ஊர்ல எல்லாம் இந்த மாதிரி இருக்கவே இருக்காது. ஓகே நீ சொல்றதுக்காக நான் ஃபர்ஸ்ட் அந்த ரெட் கலர் ஷாம்புவே யூஸ் பண்றேன். எங்க ஊர்ல இருக்கிற ஷாம்பு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் தெரியுமா? நல்லா போட்டு நல்லா தேய்ச்சி குளிச்சோம்னா நல்லா முடி நல்லா வளரும். ஏ பண்டி, ஷாம்பு போட்டு குளிக்கிறதால எல்லாம் எங்கேயாவது முடி வளருமா? நல்லா சாப்பிட்றதாலையும் நல்லா எண்ணெய் தேய்க்கிறதுனாலையும் தானே நல்லா முடி வளரும். ஓகே சிண்டு, ஷவரை ஆன் பண்ணேன். நான் இன்னும் நிறைய ஷாம்பு போட வேண்டியது இருக்கு. ஓகே அடுத்தது எந்த ஷாம்பு போடலாம்? இந்த எல்லோ கலர் ஷாம்பு ட்ரை பண்ணி பார்க்குறேன். வாவ், ஸ்மெல் சூப்பரா இருக்கு. இன்னும் நிறைய போடு சிண்டு, கம் ஆன், இன்னும் ஃபுல் பாட்டிலையும் மேல போடு. ஐயோ அக்கா அங்க பாருங்க, அவன் பாட்டில் இருக்கிற மொத்த ஷாம்புவையும் உங்க தலையில கொட்டிட்டான்க்கா. கம் ஆன் பண்டி, நீ தேவையில்லாம பயப்படாத, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இந்த மாதிரி போட்டு நல்லா மசாஜ் பண்ணா சூப்பரா இருக்கும் தெரியுமா? பண்டி உங்க அக்கா குளிச்சு முடிச்சிட்டு வரும்போது தலையில சுத்தமா முடியே இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீ வேணா பார்த்துட்டே இரு. ஓகே நெக்ஸ்ட் இந்த பிங்க் கலர் பாட்டில் எடுத்து எல்லா ஷாம்புவையும் கொட்டு. வாட் ஹேப்பன் சிண்டு, அதுக்குள்ள ஷாம்பு பாட்டில முடிச்சிட்டியா? நிறைய இருந்துச்சே. அக்கா இருங்கக்கா, இன்னும் நிறைய இருக்குக்கா. இருக்கிற எல்லா பாட்டில் இருக்கிறதையும் எடுத்து உங்க தலையிலேயே கொட்டுறேன். நீங்க நல்லா இப்படியே தேய்ச்சி குளிங்க, அப்பதான் முடி நல்லா வளரும். நீங்க சொன்ன மாதிரி உங்க முடி ஃபுல்லா இப்போ நிறையா தான் இருக்கு. ஓகே அடுத்தது போடட்டுமா? ஐயோ பண்டி, என்ன பண்டி இது? இருக்கிற எல்லா ஷாம்புவும் எடுத்து தலையில போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பண்டி. வாட் இஸ் திஸ் நான்சி? நீ எதுக்கு எடுத்தாலும் ஐயோ
ஐயோன்னு ரொம்ப பயந்துட்டே இருக்கேன். கொஞ்ச நேரம் குவைட்டா இருக்கியா? அக்கா அடுத்தது இந்த வெள்ளை கலர்ல இருக்கே இந்த ஷாம்பு போடுறேன்க்கா. இது ரொம்ப நல்லது. இது போட்டீங்கன்னா நல்லா வந்துட்டு உங்களுக்கு வந்து ஷைனிங்கா இருக்கும். நல்லா நிறைய போடுறேன். நீ பேசாம இரு நான்சி. அந்த அக்கா நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அடுத்தது அக்கா அடுத்தது வந்து உங்களுக்கு நான் வந்து இந்த பிளாக் கலர்ல என்னக்கா இது பாட்டில் மட்டும் தான் பிளாக்கா இருக்கு. என்னது இது? இதுவாது பிங்கா இருக்குமா? இது ஆல்ரெடி போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். இதுவும் போடுறேன். இதுவும் பிங்க் கலர்ல இல்லையே. சிண்டு கடைசி அந்த கிரீன் கலர் பாட்டில் இருக்குல்ல அதை எடுத்து போடு. அதுக்குள்ள இருக்கிற ஷாம்பு கிரீன் கலர்ல இருக்கும். அதுதான் என்னோட ஃபேவரட் தெரியுமா? இருங்கக்கா போட்டு பாக்குறேன். அடா ஆமா இந்த ஷாம்பு நல்ல பச்சை கலர்ல இருக்கு. இப்ப நல்லா தேய்ச்சி குளிச்சு பாருங்கக்கா. சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சிண்டு, நான் சொல்லும்போது நீ ஷவர் ஆன் பண்ணு. நான் கிட்டத்தட்ட எல்லா ஷாம்பு போட்டு குளிச்சாச்சு. இப்போ என்னோட ஹேர் பாத்தீங்கன்னா நல்லா அட்வர்டைஸ்மெண்ட்ல வர மாதிரி பயங்கர ஷைனிங்கா இருக்க போகுது. நான்சி குளிச்சு முடிக்கும் போது சுத்தமா தலையில முடியே இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீ வேணா பாரு. இந்த அக்கா குளிச்சு முடிச்சிட்டு பார்த்தா அடையாளமே தெரியாத மாதிரி இருக்க போறாங்க. மை காட் ரொம்ப கண்ணீரிற மாதிரி இருக்கு. கைஸ் யாராவது இருக்கீங்களா இல்லையா? கொஞ்சம் சீக்கிரமா ஷவரை ஆன் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பயங்கரமா ஐஸ் பர்ன் ஆகுது. அக்கா அக்கா இருங்க இருங்க ஷவர் ஆன் பண்றேன். இருங்க நல்லா குளிங்க. வாவ் தேங்க் காட். உங்க ஊர்ல இருக்கிற வாட்டர் நல்லா சில்லுன்னு இருக்கு. இப்பதான் எனக்கு நல்லா குளிச்சா ரிஃப்ரெஷிங்கா இருக்கு. ஓகே கைஸ் போதும் ஷவர் ஆஃப் பண்ணுங்க. அக்கா ஷாம்பு பாதி ஷாம்பு தான் போயிருக்கு. இப்படியே வந்தீங்கன்னா முடி வெள்ளையாயிரும். நல்லா தேய்ச்சி குளிச்சிட்டு வாங்கக்கா. தலையில இருக்கிற ஷாம்பு ஃபுல்லா போகணும்ல அந்த மாதிரி நல்லா தேய்ச்சி குளிச்சிட்டு வாங்க. சிண்டு சொன்னதுலேயே ஒரு உருப்படியான விஷயம் இதுதான் பண்டி. நல்ல வேலை ஷாம்பு போற அளவுக்காக தேய்ச்சி குளிச்சுட்டு வர்றாங்களே. ஒரு வழியா குளிச்சு முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்படியே போச்சுன்னா இருக்கிற ஷாம்பு பாட்டில்ஸ் எல்லாம் பத்தாம திரும்பவும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே கைஸ் நான் இப்போ சூப்பரா குளிச்சு முடிச்சிட்டேன். இப்போ பாத்தீங்களா என்னோட ஹேர் நல்லா அட்வர்டைஸ்மெண்ட்ல வர மாதிரி பயங்கர சில்கியா இருக்குல்ல. ஐயோ என்ன பண்டி இது? முடியெல்லாம் கொட்டுன்னு பார்த்தா முடியெல்லாம் பயங்கர ஒயிட் ஆன மாதிரி இருக்கு. முன்னாடி எல்லாம் பயங்கர டார்க்கா இருந்துச்சுல்ல. ஷில்பாக்கா உங்க முடி வந்து நல்ல ஃபாரினர் முடி மாதிரி நல்லா ஒயிட்டா சூப்பர் ஆயிருச்சுக்கா. நீங்களே பாக்குறதுக்கு ஃபாரினர் மாதிரி ஆயிட்டீங்க. என்ன சிண்டு என்ன பயப்படுத்தணும்னு ஏதாவது பிராங்க் பண்ணிட்டு இருக்கியா? அக்கா நான் எதுக்குக்கா உங்க கூட விளையாட போறேன்? உண்மையை தான் சொல்றேன். உங்க முடி ஃபுல்லா குளிச்சதுக்கு அப்புறம் நல்லா ஒயிட் ஆயிருச்சுக்கா. கம் ஆன் சிண்டு நீ தேவையில்லாம என்ன பயப்படுத்தாத பண்டி. உண்மையாவே என்னோட ஹேர் ரொம்ப ஒயிட் ஆயிடுச்சா? நீ பார்த்து சொல்லு. ஷில்பாக்கா நீங்க இவ்வளவு ஷாம்பு போட்டதுல முடி எல்லாம் கொட்டும்னு நினைச்சோம். ஆனா கொட்டாம ஃபுல்லா ஒயிட் ஆயிடுச்சு. என்னோட ஹேர் எல்லாமே ஒயிட் ஆயிடுச்சா? இதுக்கு தான் இந்த மாதிரி வில்லேஜ்ல வந்து நான் குளிக்கிறது இல்ல. இந்த வாட்டர்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் எங்க ஊர்ல கூட இவ்வளவு ஷாம்பு போட்டு ரெகுலரா குளிச்சிட்டு தானே இருக்கேன். ஆண்டி ஆண்டி ஓ மை காட் ஆண்டி என்னோட ஹேர் பாத்தீங்களா? உங்க ஊர்ல குளிச்சதால எப்படி ஒயிட் ஆயிடுச்சுன்னு பாருங்க ஆண்டி. எவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஹேர் இப்ப எவ்வளவு மோசமாயிடுச்சுன்னு பாத்தீங்களா ஆண்டி? அட கடவுளே என்னமா பண்ணி வச்சிருக்க? இவ்வளோ ஷாம்பு போட்டு குளிச்சா அப்புறம் வேற என்ன ஆகும்? இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே. உங்க அம்மா அப்பா வந்து கேட்டா நான் என்னமா பதில் சொல்லுவேன்? இப்படி பண்ணி வச்சிருக்க. ஆண்டி என்ன ஆண்டி நீங்க என் மேல ப்ளேம் பண்றீங்க? உங்க ஊர்ல இருக்கிற தண்ணியில ஏதோ ப்ராப்ளம் இருக்கா ஆண்டி? சாரி ஆண்டி என்னால இதுக்கு மேல உங்க ஊர்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அட என்னம்மா நீ? அடுத்து வர உங்க அம்மா அப்பா வர்றேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்து போறேன்னு சொல்ற. சரி வெயிட் பண்ணு. நான் அந்த பண்டியை கூப்பிட்டு ஏதாவது பண்ண சொல்றேன். டே பண்டி அவங்க அம்மா அப்பா அடுத்த மாசம் வந்து கேட்டாங்கன்னா நான் என்னடா சொல்லுவேன்? தயவு செஞ்சு ஏதாவது ஒன்று பண்ணி இந்த பொண்ணோட முடிய திரும்ப பழைய மாதிரி கருப்பாக்கிடுடா. அம்மா நான் அவ்வளவு ஷாம்பு போடும் போதே அந்த அக்கா கிட்ட சொன்னேன். அக்கா நீங்களே கண்ணாடியில பாத்துக்கோங்க எப்படி ஒயிட்டா இருக்குன்னு பாத்தீங்களா? என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி பண்றேன்க்கா. டே சிண்டு இதுதானே நான் கேட்ட அந்த மஸ்காரா? டேய் என்னடா இது? இந்த ரோஸ் யூஸ் பண்ற மஸ்காரா தானே? இதை எடுத்துட்டு வந்து என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா இருங்கம்மா நானே எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். இப்படி எல்லாம் அப்ளை பண்ணா இது சரிப்பட்டு வராது. இந்த அக்காக்கு இருக்கிற வெள்ளை முடிக்கு ஃபுல்லா உள்ள விட்டு எடுக்க வேண்டியதுதான். ஏ ரோஸ் சாரி ரோஸ் உன்னோடது ஃபுல்லா காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் உனக்கு ஒன்று புதுசா வாங்கி தரேன். இப்படியே ஃபுல்லா எப்படியாவது அடிச்சு அவங்க அம்மா வர்றதுக்குள்ள முடிய திரும்ப பழைய மாதிரி கருப்பாக்கணும். அண்ணா ஏன்னா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஷில்பாக்கா உங்க முடி நல்லா சூப்பரா ஒயிட்டா நல்லா பாக்குறதுக்கு ஃபாரினர் மாதிரி தான்க்கா இருக்கீங்க. டேய் சிண்டு நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு. நீ அந்த அக்காட்ட இப்படி சொல்லி தாண்டா இருக்கிற எல்லா ஷாம்பூ போட வச்சு இந்த மாதிரி பண்ணிருக்க. நான் அட்லீஸ்ட் இப்பவாவது கொஞ்சமாவது கருப்பாக்குறேன். அக்கா பாருங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உங்க முடி திரும்ப பழைய மாதிரி கருப்பாயிட்டு இருக்குக்கா. ஓகேவா பாருங்க. டே பண்டி இப்போ கொஞ்சம் பரவாயில்லடா. கொஞ்சம் பழைய மாதிரி வந்திருக்கிற மாதிரி இருக்கு. ஷில்பா தயவு செஞ்சு இதுக்கு மேல ஷாம்பு யூஸ் பண்றேன்னு பழைய மாதிரி பண்ணி வச்சிடாதமா. பண்டி அண்ணா நீங்க இப்படி கருப்பு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கீங்க. இது குளிச்சா திரும்ப பழைய மாதிரி போயிரும்னா. ஏமா ஷில்பா இதுக்கு மேலேயாவது கண்ட ஷாம்பு போடாம தலைக்கு எப்பவுமே அரப்பு வச்சு குளிக்கிற வழியை பாருமா. இந்த மாதிரி ரொம்ப கெமிக்கல்ஸ் பட்டுச்சுடா முடியெல்லாம் இந்த மாதிரி தான் வெள்ளையாயிரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோக்கான
இன்னைக்கான கிவ்அவே கொஷின், பண்டி சிண்டுவோடைய சிஸ்டர் எந்த ஆர்டரில் ஷாம்புவை போட்டாங்க? இந்த கொஷினுக்கான ஆன்சரை டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வரைக்கும் ரெகுலராக பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுடைய லிஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் யாரெல்லாம் ஆட் ஆயிருக்காங்கன்னா, ஹிதயா மதுரை, கவன்யா பழனி, விக்னேஸ்வரி மந்தை கருப்பூர், அனுஸ்ரீ ராம்பாக்கம், சௌனிகா ஸ்ரீ தேனி, தர்ஷிதா கோயம்புத்தூர், கவிதா மதுரை, அஜய் குளித்துறை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பேரும் இந்த லிஸ்ட்டில் வரணும்னா நீங்களும் மே மந்த் முடிகிற வரைக்கும் ரெகுலராக கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்டை நாங்கள் டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். எண்ட் ஆஃப் மே மந்த் நாங்கள் கிஃப்ட் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சி வச்சுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ தட் நீங்கள் புதுசாக ஸ்கூலுக்கு போகும்போது உங்களுக்கு பிடிச்ச பென்சில் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். தேங்க்யூ ஸோ மச், பாய்.